ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் தொடர்பான 3 பெரிய அரசு நடவடிக்கைகள் பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, குவைத் விமான நிலையத்தில் நடைபெறும் புதிய சோதனைகள் பற்றியும், போலி விசா மற்றும் போலி வெளியேறும் அனுமதி பிரச்சனைகள் பற்றியும், சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகள் பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். குவைத்ல இருந்து வெளியே செல்றவங்க, குவைத்துக்கு புதிய விசா மூலமா வர்றவங்க எல்லாருமே கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, குவைத் கடலோர பாதுகாப்பு படை கைது. இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். முன்னாடிலாம் குவைத் கடல் எல்லை பகுதிகளில் சில நேரங்களில் சட்டவிரோதமா மீன்பிடி நடந்தாலும் மேக்சிமம் எச்சரிக்கை கொடுத்து விட்டுருவாங்க. கடுமையான நடவடிக்கைகள் அரிதாக தான் இருந்தது. இந்த புதிய மாற்றத்துல தற்போது குவைத் அரசு தேசிய பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி கடலோர பகுதிகளில் மிக கடுமையான கண்காணிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல குவைத் கடல் எல்லைக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்த 3 வெளிநாட்டவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட போது உடனடியாக கைது பண்ணிட்டாங்க. அவர்களுடைய படகை முற்றிலும் சுற்றி வளைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு அனுப்பியிருக்காங்க. நாட்டின் பாதுகாப்புக்காகவும் கடத்தல் சந்தேகம், கடல் எல்லை மீறல் கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த கடுமையான நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க. இதோட விளைவு என்னன்னா, கடல் வழி சட்டவிரோத நுழைவு இருந்துச்சுன்னா உடனடியா கைது பண்ணிடுவாங்க, சிறைக்கு அனுப்பிடுவாங்க, நாடு கடத்திடுவாங்க. எந்த நாட்டவரா இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது. செகண்ட் அப்டேட் என்னன்னா, வீட்டுல இருந்து இயங்கிய சட்டவிரோத உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, வீடுகள்ல இருக்கிற உணவகங்கள், அனுமதி இல்லாத உணவு விற்பனை பண்றவங்க, சாலையோர உணவு வண்டிகள், இது மாதிரியான இடங்கள்ல அப்பப்போது மட்டும்தான் ஆய்வுகள் நடக்கும். இப்ப என்ன புதிய நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்கன்னா, தற்போது குவைத் உணவு பாதுகாப்பு துறை மற்றும் நகராட்சி இணைந்து கடுமையான சோதனைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சோதனையில என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, காலாவதியான உணவுப் பொருட்கள், சுகாதாரமற்ற சமையல், உரிமம் இல்லாத விற்பனை, இது எல்லாத்தையுமே குவைத் அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியா மூட சொல்லிட்டாங்க. உள்ளிருந்த அனைத்து பொருட்களையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. தொடர்புடையவங்க எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல உணவு தயாரிச்சு விற்பனை பண்றவங்க, அனுமதி இல்லாத உணவு வண்டிகள் மூலமா விற்பனை பண்றவங்க, சமூக வலைதளங்கள்ல உணவு விற்பனை பண்றவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். உரிமம் இல்லை அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிருங்க. தேர்ட் அப்டேட் என்னன்னா, குவைத் விமான நிலைய புதிய சோதனைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, ஆன்லைன் விசா நகல், அப்புறம் முகவர் கொடுத்த ஆவணம், சாதாரண பாஸ்போர்ட் சோதனை, இதுலதான் பயணம் சுலபமா இருந்துச்சு. இப்போ வந்திருக்க புதிய மாற்றத்தினால தற்போது குவைத் விமான நிலையத்துல விசா முறைமை சரிபார்ப்பு, ஆதரவாளர் விவரம் சோதனை, ஆன்லைன் தரவுத்தள சரிபார்ப்பு, வெளியேறும் அனுமதி உண்மையா அப்படின்ற எல்லாத்தையுமே சோதனை பண்றாங்க. இந்த புதிய முறையான சோதனை நடைமுறையில இருக்கு. போலி ஆன்லைன் விசா மோசடி. தற்போது போலி இணையதளங்கள், போலி முகவர்கள், உண்மையான விசா போல தோன்றும் ஆவணங்கள், இது மாதிரிலாம் போலியா ஏமாத்துறாங்க. ஆனா அரசு முறைமையில பதிவு கிடையாது. விமான நிலையத்துல தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதன் விளைவு பாத்தீங்கன்னா, விமான நிலையத்துக்குள்ளேயே அனுமதி மறுப்பு ஏற்படுது, உடனடியா திருப்பி அனுப்பிடுறாங்க, பண இழப்பு ஏற்படுது, எதிர்கால பயணத்துல பிரச்சனை உண்டாகுது. அதிகமா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, சுற்றுலா விசால வர்றவங்க, ஆன்லைன் விசா மூலமா வர்றவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி வேலை விசாவுக்கும் இந்த சோதனை நடைமுறைக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் வெளியேறும் அனுமதி மோசடி பத்தி பார்க்கலாம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, நிறுவன காகிதம், வெளியில் தயாரிக்கப்பட்ட அனுமதி, முழுமையான சோதனை இருக்காது. இந்த புதிய விதிமுறைப்படி தற்போது அரசு செயலியில் இருந்து பெறப்பட்ட அனுமதி மட்டுமே செல்லுபடியாகும். நிறுவனம் அல்லது ஆதரவாளர் வழங்கியது அவசியம். போலி அனுமதி இருந்தால் 100 குவைத் தினார் அபராதம், பயணம் ரத்து செய்யப்படும், விமான நிலையத்திலே திருப்பி அனுப்பிடுவாங்க. மக்கள் செய்யற பெரிய தவறு என்னன்னா, விரைவாக கிடைக்கும் அனுமதி, குறைந்த கட்டணம், முகவர் மீது செலுத்தும் முழு நம்பிக்கை, இது ரொம்பவே ஆபத்தானது. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் அரசு விதிகள் தற்போது மிக கடுமையாக்கப்பட்டிருக்காங்க. போலி விசா அல்லது அனுமதி வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.